கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நம்மை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். தேவாலயத்தை சார்ந்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு தேவாலயத்தில் உள்ள சம்பூர்ண ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அமெரிக்காவில் வாஷிங்டனில் மில்லர் என்கிற ஒரு தெய்வ மனுஷன் இருந்தார். கடினமாய் கூலி வேலை செய்கிறவர். ஆனால் அவருக்கு இருந்த கொஞ்ச நிலத்தை கூலி ஆட்களை வைத்து விவசாயம் பண்ணினார். உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டிருந்தார். ஒரு நாள் தற்சமயம் ஆராதனைக்கு முந்தின நாள் அதை போய் பார்க்கும்போது நிறைய வண்டுகளாக இருந்தது. அந்த வண்டுகள் வந்துட்டா 2 நாள்ல கிழங்கு அவ்வளத்தையும் அழிச்சிடும், நாசாயிடும். அவருக்கு தெரியும். அப்ப அன்றைக்கு உடனே ஓய்வு நாள் ஆராதனைக்கு போகாம வேலை செய்திருந்தால் அதை தடுத்திருக்கும். ஆனால் அவர் குடும்பமாக ஆராதிக்க திட்டம் பண்ணினார். இன்றைக்கு நம்ம வேலை செய்தால் ஆராதிக்க முடியாது என்பதற்காக குடும்பமாக ஆலயத்து போயிட்டார். போயிட்டு திங்கட்கிழமை பார்த்தால் அங்கே வண்டுகள், நிறைய வித்தியாசமான வண்டுகள் இருக்கிறது. இவருக்கு ஆச்சரியமா போச்சு. இது வித்தியாசமான வண்டு, நம்ம ஊரில் பார்க்காத வண்டா இருக்க அப்படின்னு சொல்லி அதை அவர் பார்த்தபோது 2 கவனமா பார்த்தால் எந்த கிழங்க சாப்பிட்ற வண்டோ அது அந்த பெரிய வண்டுகள் சாப்பிட்டுட்டு இருக்கு. இது உருளைக்கிழங்கு சேதப்படுத்தல. இவருக்கு ஆச்சரியமா இருக்க இந்த வண்டை கொண்டு போய் அவர் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணார். டெஸ்ட் பண்ண போது அவர் புத்தகத்தில் வாசித்தேன், ஆச்சரியமா இருந்தது. அவங்க சொன்னாங்க, இது அமெரிக்காவை சார்ந்ததல்ல, இது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ளது. 6000 மைலுக்கு அங்கே இருந்து பறந்து வந்திருக்கிறது. ஆண்டவர் எதை வேணாலும் செய்வார். அல்லேலூயா. எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். அல்லேலூயா. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் நாளானது சுயமா இருக்கிறதா ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் இருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. கஷ்டப்படும் போது திருச்சபைக்கு போவாங்க, பணம் வந்த போது போக மாட்டாங்க. வேலை இல்லாத நாட்களில் திருச்சபையில் இருப்பாங்க, வேலை வந்த போது திருச்சபை போக மாட்டாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத நாட்களில் திருச்சபையில் போய் அழுவாங்க. குழந்தை வந்தோடனே பிள்ளை சாக்கு சொல்லுவாங்க, ஐயோ அந்த பிள்ளை பிரசங்க கேட்க விட மாட்டேக்கு, ரொம்ப அழுது சேட்டை பண்ணதும்பாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் சபை கூடி வருதலை அலட்சியப்படுத்தாதுங்க. போய் ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க. அந்நாள் தேவ சமூகத்தில் அழுத போது சாமுவேல் என்கிற பிள்ளையானதை கத்தர் கொடுத்தார். கூனி தேவ சமூகத்துக்கு போனாள். 18 வருஷம் வர முடியல. குடும்பத்துல, சமுதாயத்துல, திருச்சபையில. ஆனா தேவாலயத்திற்கு ஒரு நாள் இயேசு நிமர பண்ணினார். ஆமென். இந்த வருஷத்துல தீர்மானம் பண்ணுங்க. கடந்த வருஷத்துல நிறைய திருச்சபை கூட்டத்தை இழந்திருக்கிறோம், கன்வென்ஷன் இழந்தோம், சில பைபிள் ஸ்டடி இழந்திருக்கிறோம், சில ஞாயிறு ஆராதனை இழந்திருக்கிறோம், உபவாச கூட்டங்கள் இழந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல ஆண்டவரே எல்லா நாட்டிலுமே ஆராதிப்பேன். அவர் ஆராதிப்பதான் மேன்மை. பழைய மாமனிதர்கள் சொல்லியிருக்கிறாங்க, படைத்தான் படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தான் தன்னை வணங்க. எல்லா படைப்புகளும் கடவுளுக்காக, கடவுளின் படைப்பு. நீங்கள் நானும் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் அவரை தொழுது கொள்ள. சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை தொழுது கொள்ளும். ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஆமென். யார் பாடுறா, யார் நடத்துறா, யார் பிரசங்கிக்கிறான்னு அவசியம் இல்லை. நம்ம ஒன்னே ஒன்று, நான் போய் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தோடு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப வீட்டின் நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. தேவாலயத்தின் சம்பூர்ணத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். பொருத்தனையோடு இந்த வருஷத்துல எல்லா ஆராதனையிலும் கர்த்தர் ஆராதிப்பதோடு தீர்மானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆராதிக்காத பிரயாணம் வேண்டாம், ஆராதிக்காத பிரயாசம் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொன்னது போல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும். சபை கூடி வருதலை விட்டு விடாமல் சபை கூடி ஆராதிக்க கிருபை பலனைத்தான். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இருதயத்தினால் அதன் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் நானுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.